HDFC பேங்கோட கம்ப்ளீட் அனலைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இந்த கம்பெனி பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ 4 ரூபாய்க்கு ஆரம்பித்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1906 ரூபாய். ஸோ இந்த வருஷத்தோட பீக்கில் இருக்குது. HDFC உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிஃப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கிறது HDFC தான். ஸோ HDFC வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லோன் கொடுத்து அதை கரெக்டாகவே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து அவங்க லோன் கொடுக்கறது பெரிய பெரிய ஆட்கள் கொடுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அவங்க நிறைய லோன் ப்ரொவைட் பண்ணி கரெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கேஸ் ஸ்டடியாக நிறைய வீடியோவில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே பொதுவாக எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் போனாலே மணி லாஸ் ஆகிடும். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஓகேங்களா. ஸோ டே பை டே நீங்கள் போகிற காலத்தில் உங்கள் பையனோ இல்லை நீங்களோ இல்லை யார் வேணாலும் இந்த கம்பெனியில் நீங்கள் லோன் எடுத்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் ஆரம்பித்த ஸ்டாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஸோ 1900 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக இவங்க ப்ராஃபிட்ன்றது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே விலாவரியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் 1 இயர் நான் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பீக்கில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பீக். இதுக்கு மெயினாக டேட்டா தான் காரணம். டேட்டா காரணம்னா ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஷேர் ப்ரைஸ் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க HDFCக்கு. ஸோ இது என்ன ரிசல்ட்னா Q4 ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்ஸு ஃபண்டமெண்டலு இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HDFC ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன மார்ச் 2024ஓட மார்ச் 2025 ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் ஸ்க்ரீனரில் தான் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ மார்ச் 2024 டு மார்ச் 2025 சேல்ஸ் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPIT 137% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் EPS 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயர் ஆன் இயர். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இயர் ஆன் இயர் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிள். நான் இப்போ ஒரே ஒரு டேட்டா காட்டுறேன். ஏன் இது மாதிரி வந்து HDFC ப்ரொலாங்காக ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் இதுதான். ஸோ சிம்பிள் டேட்டா பாருங்கள் 2014, இப்போ டேட்டா பாருங்கள் 2025. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷத்தோட டேட்டா நம்ம கிட்ட இருக்குது. மார்ச் 2014 அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கோடியிலேருந்து இப்போ மார்ச் 2025 இயர் ஓகேங்களா. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 73,000 கோடி ஓகேங்களா. ஸோ 8000 கோடியிலேருந்து 73,000 கோடின்றது அந்த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குதுங்க. ஸோ இது சும்மா விஷயம்லாம் கிடையாது. அவங்க எவ்வளோ பிரான்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ ஐடியாஸ் அதுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அதால தான் கன்சிஸ்டன்சியாக அவங்க ரிசல்ட்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ மண்டே இது மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மேபி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி அங்கேருந்து மூவ் ஆகலாம். ஏன்னா 52 வீக்கையும் வந்து பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து 2000 போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலி நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பெனி கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஏறும். இதுதான் வந்து ஃபார்மாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நான் மேலே அப்படியே ட்ரால் பண்ணுறேன். சொத்து மதிப்பு பாருங்களேன், பல லட்சம் கோடிங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே அதை கரெக்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய MNC கண்டிப்பாக அதை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேர் அனலைஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.